இது ஐயப்ப சாமியோட கதை. 3-4 கதைகளோட கலவையாக இருந்தாலும், உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும், நீங்க ரசிச்சு பார்க்கிற மாதிரி வீடியோ வடிவத்துல கொடுக்கிறோம். எல்லாரும் பார்த்து மகிழுங்க. முன்பு ஒரு காலத்தில் மகிஷாசுரன் ஒரு கொடூர அசுரன் இருந்தான். அவன் பல மாயாஜால சக்தியை கொண்டவன். 3 உலகத்தையும் தேவர்களையும் ஆட்டி படைத்து வந்தான். அப்போ தேவர்கள் யாராலையும் அழிக்க முடியாத அவனை எப்படியாவது அழித்து உதவ விஷ்ணு பிரம்மா சிவன் கிட்ட போய் முறையிட்டாங்க. அவங்க 3 பேருடைய உதவியோட துர்கா தேவியை உருவாக்கினாங்க. துர்க்கை அம்மன் மாபெரும் சக்தி பீடமாக சிங்கத்தில் தோன்றி பல உறுதியான ஆயுதங்களோடு வந்தாங்க. கடுமையான சண்டைக்கு பிறகு துர்க்கை அம்மன் மகிஷாசுரனை வீழ்த்தி உலகத்தையும் விடுதலை செஞ்சாங்க. அப்போ மகிஷாசுரனின் தங்கச்சி மகிஷி தன்னோட அண்ணனோட சாவுக்கு தேவர்கள் தான் காரணம்னு புரிஞ்சுகிட்டு அவங்கள பழிவாங்க கடும் தவம் இருந்தா. கடைசியில பிரம்மன் மகிஷி முன்னாடி தோன்றினார். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையால் தான் தன்னை அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டு வாங்கினா. இது ஒரு பக்கம் இருக்க, பஸ்மாசூரன்னு ஒரு அரக்கன் சிவனை நோக்கி கடும் தவம் செஞ்சான். இறுதியில் சிவனே தோன்றினப்போ பஸ்மாசூரன் தான் யாரு தலையில் கை வைத்தாலும் அவங்க பஸ்பமாயிடணும்னு ஒரு வரம் கேட்டான். வரம் வாங்கின பஸ்மாசூரன் அதை ஒரு மரத்து மேல சோதித்து பார்த்தான். அந்த மரம் பஸ்பமாகவே சிவனோட தலையிலேயே கை வைக்க பார்த்தான். சிவன் அங்கிருந்து தப்பி ஓடினார். வரத்தோட வலிமையை உணர்ந்த பஸ்மாசுரன் உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தான். பிறகு வேறொரு சமயத்துல பார்க்கடலை கடைந்த போது கிடைச்ச அமிர்தம் அசுரர்கள் கையில போயிடுச்சு. பொதுவாவே அசுரர்கள் பெண்களிடத்தில் பலவீனமா இருந்ததனால விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை அவங்க கிட்ட இருந்து பறித்து தேவர்கள் கிட்ட கொடுத்தாங்க. இந்த அவதாரத்தை சாதகமாக பயன்படுத்த நினைத்த நாரதர் மோகினி ரூபத்தில் இருந்த விஷ்ணு பகவானை பஸ்மாசுரன் சந்திக்க செய்த போது பஸ்மாசுரன் மோகினியுடன் சேர்ந்து நடனமாட மோகினி தன் தலையில் கை வைத்த போது அசுரனும் அவன் தலையில் கை வைத்தான். அந்த நிமிடமே அவன் பஸ்பமாகி இறந்தான். நிம்மதியடைந்து சிவன் மோகினி கிட்ட வந்தபோது அந்த அவதாரத்தின் நோக்கம் இன்னும் முடியலன்னு உணர்ந்தார்கள். மோகினிக்கும் சிவனுக்கும் பிறக்கிற குழந்தையினால்தான் மகிஷியை கொள்ள முடியும் என்று உணர்ந்து அவர்கள் ஒரு குழந்தையை பெற்று எடுத்தாங்க. அந்த குழந்தை பூமியில புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு அரசனால் மணிகண்டன் என்ற பெயரில் வளர்ந்துச்சு. அது சாதாரண குழந்தை இல்ல, ஒரு தெய்வீக குழந்தைன்னு அவங்க அப்பா உணர்ந்திருந்தாரு. மணிகண்டனோட தாய் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தபோது மணிகண்டன் ஒரு காட்டுக்குள்ள போய் புலியோட பால் எடுத்துட்டு வந்து கொடுத்தால்தான் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. பிரம்மச்சாரியான மணிகண்டன் அந்த விஷயத்துக்கு சம்மதிச்சு தன்னோட அவதார நோக்கத்தை உணர்ந்து காட்டுக்கு புலிப்பால் எடுக்க புறப்பட்ட போது அவருடைய அப்பா மணிகண்டனுடன் இருமுடி கட்டி அதுல ஒரு பகுதி சாதமும் ஒரு பகுதியில் தேங்காய் அதுல நெய்யும் நிரப்பி அனுப்பி வைக்கிறாங்க. பிரம்மா மற்றும் மற்ற தேவர்கள் அனைவரும் புலி வடிவத்தில் காட்டுல இருந்தாங்க. இப்போ மகிஷி அங்க தென்பட்டா. மகிஷியோடு கடுமையான போரில் ஈடுபட்ட மணிகண்டன் இறுதியில் மகிஷியை வீழ்த்தின போது பாவங்களை தீர்க்கும் அழுதா நதியில் விழுந்தாங்க. மகிஷி தன்னோட முன் ஜென்மம் எல்லாம் நினைவுக்கு வந்து தன்னோட அரக்க குணத்திலிருந்து விடுபட்டு லீலாவதியா மாறினாங்க. மணிகண்டனை மனமாற வேண்டி மன்னிப்பும் கேட்டு தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு கோரிக்கை வச்சாங்க. அதற்கு மணிகண்டன், எந்த வருஷம் என்னை பார்க்க புதுசா பக்தர்கள் வரலையோ அது வரைக்கும் நீ காத்திருக்கணும்னு சொல்லி மாளிகை புறத்திற்கு அனுப்பி வைத்தார். பிரம்மா கூட தேவர்களும் ஒரு புலிப்படையாக மாளிகையை நோக்கி புறப்பட்டாங்க. போற வழியில சபரி என்ற ஒரு வயசான அம்மா தன்னோட சாபத்தால் அங்க இருந்தாங்க. புலி மேல வர மணிகண்டன் கிட்ட சாப விமோசனம் வேண்டவே அவங்களுக்கு சாப விமோசனம் அளிச்சு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அந்த அம்மா, எனக்கு நீங்க விமோசனம் அளித்த மாதிரி இந்த மலைக்கு வர அனைத்து பக்தர்களுக்கும் விமோசனம் அளித்து வரமும் கொடுத்து அனுப்பணும்னு வேண்டினாங்க. அதற்கு மணிகண்டன் அந்த மழைக்கு சபரிமலை என்று பெயரிட்டு 18 படிகள் கொண்ட ஒரு கோயில் அமைக்கப்பட்டு பக்தர்கள் 48 நாள் விரதம் இருந்து அவரை வந்து வேண்டினால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சித்திகளை அவர் பெற்று 18 வருடம் தொடர்ந்து ஏறுபவர்கள் சித்த புருஷர்களாக 18 சித்திகளையும் பெறுவர் என்று வரம் கொடுத்தார். அரசவைக்கு வந்தபோது அவரோட தாய் தந்தை மணிகண்டனுக்கு பொன் ஆபரணங்களை சூட்ட முற்பட்டனர். ஐயப்பன், நான் பிரம்மச்சாரி கோலம் ஏற்றிருப்பதால் இதை நான் ஏற்க முடியாது. ஆனாலும் மகர ஜோதி அன்னைக்கு நான் இதை அணிந்து உங்களுக்காக அருள் பாவிப்பேன் என்று உறுதியளித்தார். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த நிகழ்வினால் பக்தர்கள் இன்னைக்கும் 48 நாள் கடும் விரதமிருந்து ஐயப்பனை இருமுடி தாங்கி போய் வணங்குகிறார்கள். ஐயப்பன் அவர் கூற்றுப்படியே அனைத்து பக்தர்களுக்கும் அன்போடு அருளும் ஆசியும் வழங்கி அனுப்புகிறார்.